ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிக்குரல் சேனல். இன்னைக்கு சினிமா நியூஸ்ல என்ன பார்க்க போறோம்னா, டாக்ஸிக் படத்தை ஜூன் 4ஆம் தேதிக்கு தள்ளி வச்சிட்டாங்க. ஏன் தெரியுமா? கீது மோகன்தாஸ் இயக்கத்தில் கேஜிஎஃப் புகழ் யஷ் நடித்துள்ள பேன் இந்தியன் ஃபிலிம் தான் டாக்ஸிக். நயன்தாரா, கியாரா அத்வானி, ஹேமா குரேஷி, ருக்மணி வசந்த், தாரா அப்படின்னு பல பேர் நடித்திருக்கிறாங்க. ஹாலிவுட் ஸ்டைலில் அதிரடி ஆக்ஷன் படமாக உருவாகியுள்ளது. கன்னடம், ஆங்கிலத்தில் நேரடியாகவும் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி உள்ளிட்ட மொழிகளில் டப்பிங் செய்தும் படத்தை வெளியிட்ட உள்ளனர். இப்படத்தின் அறிமுக வீடியோ, அதன் பின் வெளியான டீசர் ஆகியவற்றை சர்ச்சைகளை கடந்து வரவேற்பை பெற்றன. நேற்று படத்தின் முதல் பாடலும் வெளியானது. மார்ச் 19ஆம் தேதி படம் ரிலீஸ் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது படத்தின் ரிலீஸ் தேதி ஜூன் 4ஆம் தேதியாக தள்ளி வைத்தனர். இது பற்றி படத்தை தயாரித்துள்ள கேவி நிறுவனம் வெளியிட்ட அறிவிப்பில், டாக்ஸிக் படத்தை உலகளவிலேயே வெளியீடாக உருவாக்கியுள்ளோம். மார்ச் 19ஆம் தேதி படத்தை வெளியிட இருந்தோம். ஆனால் தற்போது மத்திய கிழக்கு நாடுகளில் இந்த ஈரான் போர் பிரச்சனை நிலவும் அந்த சூழலில் இப்படத்தை உலகளவில் கொண்டு செல்ல முடியாது. இந்த இக்கட்டான சூழலில் படத்தை தள்ளி வைக்கலாம் என முடிவு செய்துள்ளோம். அதன்படி படத்தில் ஜூன் 4ஆம் தேதி வெளியிட உள்ளோம். இது ரசிகர்கள் உட்பட அனைவரும் புரிந்து கொள்வீர்கள் என நம்புகிறோம். தொடர்ந்து உங்களின் அன்பு ஆதரவுக்கு நன்றி என குறிப்பிட்டுள்ளார். இதே மார்ச் 19ஆம் தேதி தான் துரந்தர் உடைய பார்ட் 2வும் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வந்துருந்துச்சு. ஸோ அந்த படமும் இதே டேட்டில் ரிலீஸ் ஆகுமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் இருக்குது. ஸோ இந்த படம் டாக்ஸிக்கை பொறுத்த வரைக்கும் பேன் இந்தியன் ஃபிலிம் மட்டும் இல்லாமல் பேன் வேர்ல்டில் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இந்த ப்ரொடியூசர்ஸ் டிசைட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்த படத்தை டைரெக்டாக இங்கிலீஷ்லேயும் கன்னடாலையும் 2 லாங்குவேஜில் மட்டும்தான் அவங்க லைவ் ரெக்கார்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. மீதி எல்லாமே டப்பிங் தான். தமிழ், ஹிந்தி, தெலுங்கு இது எல்லாமே டப்பிங் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ லைவ் அப்படின்னு கொடுத்தது இங்கிலீஷ்க்கு கொடுத்தது பேன் வேர்ல்டு படமாக அது கொண்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த ப்ரொடியூசர் யஷ் வச்சு பண்ணியிருக்காங்க. ஸோ இதே டேட்டில் ஃபஸ்ட்டே சொன்னது டாக்ஸிக் படத்தோட ப்ரொடக்ஷன் கம்பெனிஸில் இருந்தால் சொன்னாங்க, இந்த டேட்டில் நாங்கள் வரோம் மார்ச் 19ஆம் தேதி. அதுக்கப்புறம் தான் துரந்தர் 2 நாங்களும் மார்ச் 19ஆம் தேதி வரோம்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இவங்க 2 பேர்த்துக்கும் கிளாஷாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் மத்தியில் நிறையா பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. பட் இருந்தாலும் இந்த மார்ச் 19ஆம் தேதி துரந்தர் 2ஆவது வருமா அப்படிங்கிற மாதிரி ரசிகர்களிடம் ரொம்ப ஆவலாக இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இது பேன் இந்தியன் படம் தான் துரந்தர் 2. ஸோ அதனால கண்டிப்பாக ரிலீஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. மார்ச் 19ஆம் தேதி அவங்க தள்ளி போக மாட்டாங்கன்னு நம்புகிறோம். ஸோ இதே மாதிரி இந்த போர் பிரச்சனை எல்லாமே கொஞ்சம் சீக்கிரம் சால்வ் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எல்லாரும் ப்ரே பண்ணிக்கோங்க. நடிகர் தனுஷ் தற்போது ராஜ்குமார் பெரியசாமி இயக்கத்தில் அவரது 55வது படத்தில் நடித்து வருகிறார். அதையடுத்து தனுஷின் 56வது படத்தை பிஎல்ஸ் நிறுவனம் தயாரிக்க மாரி செல்வராஜ் இயக்க உள்ளார் என அறிவித்தனர். இந்த படம் அல்லாமல் ஏற்கனவே தனுஷின் அடுத்த படங்கள் இயக்கும் பட்டியலில் தமிழரசன் பச்சமுத்து காத்திருந்தார். இந்நிலையில் இன்று தமிழரசன் பச்சமுத்து தனது எக்ஸ் சமூக வலைத்தள பக்கத்தில் ஒரு கோவிலில் உட்கார்ந்து உள்ள ஃபோட்டோவை பகிர்ந்து ஒரு கிளம்பியாச்சு #D56 என்கிற ஹேஷ்டேகுடன் பதிவிட்டுள்ளார். இதன் மூலம் தனுஷின் 56வது படத்தை தமிழரசன் பச்சமுத்து இயக்க டான் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரிக்கின்றனர் என்பது உறுதியாகியுள்ளது. சரி, மாரி செல்வராஜ் படம் என்ன ஆனது என்பது குறித்து விசாரித்த போது, மாரி செல்வராஜ் படம் மிகப்பெரிய படம் என்பதால் முன் தயாரிப்பு பணிகளுக்கு இன்னும் கால அவகாசம் தேவைப்படுகிறதாம். அதனால் இந்த படம் தள்ளி போகும் என்கிறார்கள். அடுத்து கமல் ரஜினி இணையும் படம் குறித்து அனிருத் வெளியிட்ட ஒரு அப்டேட். கமலும் ரஜினியும் 47 ஆண்டுகளுக்கு பிறகு இணையும் படம். இதை குறித்து அறிவிப்பு கொடுத்த சமீபத்தில் வெளியானது. இப்படத்திற்கான அறிவிப்பு விளம்பரம் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது. இயக்குனர் நெல்சன் திலீப்குமார் கோலிவுட்டின் 2 ஜாம்பவான்களையும் ஒரே படத்தில் இணைக்கப் போகிறார். இதனால் இப்படம் மிகப்பெரிய எதிர்பார்ப்புக்கு உள்ளாகி இருக்கிறது. குறிப்பாக சமீப காலமாக ரஜினி படங்களுக்கு தொடர்ந்து இசையமைத்து வரும் அனிருத் இந்த படத்திற்கும் இசையமைக்கிறார். இப்படம் குறித்து அனிருத் வெளியிட்டுள்ள ஒரு செய்தியில், கமல் ரஜினியும் இணையும் இந்த படத்தில் படப்பிடிப்பு அடுத்த ஆண்டு தொடங்க உள்ளது. 2027ஆம் ஆண்டின் பிற்பகுதியில் திரைக்கு வருகிறது. மேலும் அடுத்த ஆண்டு படப்பிடிப்பு என்றாலும் அவர்கள் இருவரும் இந்த படத்தில் இணைவதற்கான முன்பாக பாடம், சாங் ரெக்கார்டிங் உள்ளிட்ட அனைத்து பணிகளையும் முடித்து விடுவதற்காக நானும் இயக்குனர் நெல்சனும் திட்டமிட்டு உள்ளோம் என்று கூறியிருக்கிறார் அனிருத். இந்த படத்தை ரெட் ஜெயின் மூவிஸ் மிகப்பெரிய பட்ஜெட்டில் தயாரிக்கிறது. வடிவேலுடைய அடுத்த படம். தமிழ் சினிமாவில் முன்னணி நகைச்சுவை நடிகராக பலம் வந்தவர் வடிவேலு. இப்போது ஹீரோவாகவும் காமெடி ரோல்களையும் நடிக்கிறார். மாமன்னன் படத்தில் காமெடியாக விட்டு விலகி முற்றிலும் மாறுபட்ட நடிப்பை தந்து பாராட்டுகளை பெற்றார்.
தொடர்ந்து நல்ல கதாபாத்திரம் கொண்ட படங்கள் தேர்வு செய்து நடித்து வருகிறார். தற்போது பிரபுதேவாவுடன் பேங் பேங் படத்தில் நடித்து வருகிறார். இந்த நிலையில் மலையாளத்தில் பொங்லா என்ற படத்தை இயக்கிய ஃபினில் அடுத்த படத்தில் வடிவேல் நடிக்க உள்ளார். போர் முழக்கம் என பெயரிட்டுள்ள இப்படத்தை லாலு மற்றும் டோனா தாமஸ் இணைந்து தயாரிக்கின்றனர். இதனை ஃபினில் தனது இன்ஸ்டாவில் பதிவிட்டுள்ளார். இதில் வடிவேலு வக்கீல் கதாபாத்திரத்தில் நடிக்க இருப்பதாக கூறப்படுகிறது. ஏற்கனவே லண்டன், எல்லாம் அவன் செயல் போன்ற படங்களில் வக்கீலாக காமெடி ரோலில் வடிவேலு நடித்தது குறிப்பிடத்தக்கது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. கீப் சப்போர்ட். உங்களுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்கள் தான் இந்த சேனலுடைய பலம். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நீங்கள் இந்த நியூஸை பற்றி என்னென்ன நினைக்கிறீங்க, உங்களுக்கு வேறு என்னென்னலாம் வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.